Mahalakshmi, நன்மங்கலத்திலிருந்து வரேன். சில்வர் ஸ்பூன் சேனலுக்காக முள்ளங்கி பக்கோடா பண்ணி காமிக்க போறேன். ஃபர்ஸ்ட் துருவி வச்ச முள்ளங்கியை போட்டுக்கலாம். அப்புறம் சாப் பண்ணின கிரீன் சில்லி போட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் தேவையான அளவு போட்டுக்கலாம். கடலை மாவு போட்டுக்கலாம். அரிசி மாவு, மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு. இது தண்ணி ஊற்ற வேண்டாம், ஏன்னா முள்ளங்கிலே தண்ணி இருக்கிறதுனால நமக்கு அப்படியே அது வாட்டரியாக ஆகிடும். முள்ளங்கி பக்கோடாவுக்கு மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இனி பொரிச்சு எடுக்கலாம். இது ஊற வைக்கணுங்கிறது அவசியம் இல்லை. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ போட்டு எடுத்துடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி ரொம்ப ப்ரௌனாக போயிடும். சுவையான ஈஸியான முள்ளங்கி பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் மழை காலத்துக்கு நல்லா சூடாக சாப்பிட்லாம். பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் சாப்பிட்ற டிஷ், ஹெல்த்தியான டிஷ். சில்வர் ஸ்பூன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. முள்ளங்கி பக்கோடாக்கு தேவையான பொருட்கள்: முள்ளங்கி 1 தோல் சீவி துருவி வச்சுக்கணும். பச்சை மிளகா 1 பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். பெரிய வெங்காயம் 1 பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன். கடலை மாவு 100 கிராம். அரிசி மாவு தேவையான அளவு. சில்லி பவுடர் தேவையான அளவு. உப்பு தேவையான அளவு. எண்ணெய் தேவையான அளவு.